வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவணபவா சமையல். எல்லோருக்கும் இனிய அட்வான்ஸ்டு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே ஹாட் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி செஞ்சுக்கலாம். பாருங்கள், தேங்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே 2 ஏலக்காய் ஆட் செஞ்சுருக்கேன். பாருங்கள், நல்லா அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் அது கூட ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே நாட்டு சர்க்கரை ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், முந்திரி திராட்சை கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன். நம்ம வெல்லம் பாவு எடுத்து செய்கிறத விட இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், நெய் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி பிளேட்டில் நெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கொழுக்கட்டையை ரெடி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நெய் கொஞ்சம் கையில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கப் மாதிரி செஞ்சுக்கோங்க. அதில் பூரணம் வச்சுடுங்க. நான் இந்த மாதிரி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. ரவுண்டாகவும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தமான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே நான் ரெடி செஞ்சுக்கினேன். இந்த ஷேப்லேயும் நான் கொஞ்சம் ரெடி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டாகவும் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இட்லி குண்டானில் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.